ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வருகிற ஏப்ரல் 23 ஓட்டு போடுறதுக்கு நம்முடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம செக் பண்ணுறது, அடுத்தது ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஓட்டர் ஐடியை, அதாவது ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ஓட்டர் ஐடியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தடில் மூலமாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஒன்று டவுன்லோட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் மேலே ஒரு ஆப்ஷன் டவுன்லோட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஸோ ரிவிஷன் 2 அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது உங்களுடைய கன்சிடென்சி, அடுத்தது அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் தான். அந்த பார்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் செகண்டாக எப்படி அதை செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய டவுன்லோட் ஓட்டர் அந்த டவுன்லோட் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்களோ அங்கே யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய நேமை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஃபோட்டோ இருக்காது. உங்களுடைய நேமு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் அதாவது ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதாவது சர்ச் கீழே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸும் இல்லைனா மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதையும் நீங்கள் இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையுமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பார்ட்லேயே உங்களுக்கு உங்களுடைய பார்ட் நம்பர், இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 52 56 அப்படின்னு போட்டு எந்த இடத்துல ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்ட் நம்பராக இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களுடைய நேமை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப், அதாவது ஓட்டு போடுறதுக்கு தேவையான பூத் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இந்த பூத் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது கூட எதனா ஒரு ஓட்டர் ஐடியை கூட ஓட்டர் ஐடி ஃபோட்டோவோட இருக்கும். ஸோ அந்த ஓட்டர் ஐடி கூட நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஸோ இது வந்து பூத் ஸ்லிப் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பூத் ஸ்லிப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். உங்களுடைய நேமு, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், எங்கே நீங்கள் ஓட்டு போடணும், எப்போ எலெக்ஷன் டேட் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 2 மெத்தட் மூலமாக எப்படி நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 3ஆவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் தான். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி. ஸோ ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சைனப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக லாகின் பண்ணணும். அடுத்து தான் நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைனப் பண்ணுங்கள். சைனப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய நேம், உங்களுடைய எபிக் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அதாவது பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுவீங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வரும். அடுத்து கேப்சா என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் உங்களுடைய எபிக் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது எபிக் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க.
இதில் உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ 2 விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கணும். ஒன்று, உங்களுடைய ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் இல்லைனா மெயில் ஐடி லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எபிக் நம்பர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோ ரெஜிஸ்டர் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எபிக் நம்பர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைனா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம அதை நம்முடைய ஓட்டர் ஐடியோட நம்முடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்களோட ஓட்டர் ஐடியோட உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்ட்டு. ஜஸ்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களோடது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு எபிக்னு இருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோடு எபிக் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும், ஓட்டர் ஐடி. ஸோ இந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கோ ஸோ கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லிப்பு இந்த ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா பூத் ஸ்லிப்பு கூட உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ஓட்டர் ஐடியிலே உங்களுக்கு ஃபோட்டோ, உங்களுடைய பார்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த ஃபோட்டோவோட இருக்கிற ஓட்டர் ஐடியை நீங்கள் தாராளமாக எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா தாராளமாக ஓட்டு போட்டுட்டு நீங்கள் வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.